good day, friends. Welcome to Just an Update. போன வீடியோவில் டொயோட்டா கார் கம்பெனியினுடைய ரிலையபிலிட்டியினுடைய சீக்ரெட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரில் ஒரு முக்கியமான பார்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்ட்டை சொல்லலாம். ஒரு காரில் வேறு எந்த பார்ட் வேணாலும் டேமேஜ் ஆகலாம், இல்லை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் இன்ஜினை ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு கடினமான ஒரு வேலை. ஒரு இன்ஜின் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா ஒரு காரை தூக்கி டிஸ்போஸ் தான் பண்ணி ஆகணும். புது கார் தான் வாங்கணும். இன்ஜினை சர்வீஸ் பண்ணியோ ரிப்பேர் பண்ணியோ திருப்பி ஓட்டுறதுக்கு புது காரை வாங்கிடலாம். ஸோ அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் இது. ஒரு காரினுடைய லைஃப் என்ஜின் தான் குறிக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய என்ஜினுடைய ரிலையபிலிட்டி எப்படி எதனால் அஃபெக்ட் ஆகுது, அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அது எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம், அதாவது அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொதுவாக கார் இன்ஜின் அப்படின்னு பேசினாலே எல்லாம் பவர் பற்றி தான் எல்லாம் யோசிப்பாங்க. எவ்வளோ சிலிண்டர் இன்ஜின் இருக்குது, அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ, 2 லிட்டர் இன்ஜினா, 1.5 லிட்டர் இன்ஜினா, இல்லை 1 லிட்டர் டர்போ இன்ஜினா, இந்த மாதிரி தான் நம்மளால டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் இன்ஜினை எந்த அளவுக்கு பராமரிக்கணும் அப்படிங்கிறத, இல்லை அதனோட இன்ஜினுடைய லைஃப் எதனால் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பெருசாக டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஒரு இன்ஜினில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்டன் சிலிண்டர் ஹெட் அதுக்குள்ளே மேலேயும் கீழேயும் மூவ் ஆகிட்டே இருக்கும். பொதுவாக ஒரு இன்ஜினில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர், பிஸ்டன் ரிங்ஸ், இப்படி பல பார்ட்ஸை சொல்லலாம். இந்த பிஸ்டனும் சிலிண்டரனுடைய ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. சிலிண்டர் ஹெட்டும் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு கான்டாக்டில் இருக்கும். அது எப்பவுமே இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும்போது மேலேயும் கீழேயும் மூமெண்ட்லேயே இருக்கும் அந்த பிஸ்டன் இந்த சிலிண்டர் ஹெட்டுக்குள்ளே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூவல் இன்ஜெக்ட் ஆகி பேர்ன் ஆகும் பொழுது ஹீட் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ ஹீட் ப்ரொடியூஸ் ஆக வெளியே எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு போய் ரேடியேட்டர் மூலிமா கூல் டவுன் பண்ணி கொடுக்கணும். இல்லை அப்படின்னா இன்ஜின் கம்ப்ளீட்டாக ஜாம் ஆயிரும். ஜாம் ஆச்சுன்னா என்ஜின் ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ இந்த இன்ஜின் ஃபெயிலியர் அவாய்ட் பண்ணுறதுக்கு கூலிங் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் என்ஜின் கூலிங் சிஸ்டம் பற்றி நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். உங்களுக்கு என்ஜின் கூலிங் சிஸ்டம் பற்றி தெரியாத தகவல்கள்லாம் நான் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். பல வருடங்களுக்கு முன்னாடி நான் ஆட்டோமொபைல் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்ஜின் கூலிங் சிஸ்டம்ஸ் டெவலப்மெண்ட் டிவிஷனில் தான் வேலை செஞ்சேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை அதில் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனுடைய லிங்க்கை கீழே நான் பேஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்து என்ஜின் கூலிங் சிஸ்டம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த என்ஜின் கூலிங் சிஸ்டம்ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் அந்த கூலண்ட் சர்க்கியூட்டில் ஃப்ளூயிட் வேணுங்கிற அளவுக்கு ஃபில்லாக இருக்கான்னு பார்க்கணும். பத்தாவதுக்கு ரேடியேட்டர் சைடு எந்த லீக்கேஜும் இருக்கக்கூடாது, அதையும் பார்க்கணும். ரேடியேட்டர் ஃபேன் பக்காவாக ஒர்க் ஆகுதா, அதையும் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் இந்த இன்ஜினை கூல் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஒரு இன்ஜின் கூலிங் சிஸ்டமோட மெயின் ஃபங்க்ஷனே அதுதான். ஸோ அதை மீறி பார்த்திங்கன்னா இன்ஜினில் இருக்கக்கூடிய ஆயில் சொல்லலாம். ஏன்னா ஆயில் மாற்றுறது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். ஆயில் 2 பர்பஸாக ஆக்ட் ஆகும். ஒன்று இந்த பிஸ்டன் ஹெட்டும், அதாவது இந்த பிஸ்டன் ஹெட்டில் இருக்கக்கூடிய ரிங்கும் இன்ஜின் சிலிண்டர்னுடைய உள்பகுதி, அதாவது இன்னர் சைடு பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக ஒட்டிக்கிட்டே இருக்கும், டச் ஆகிட்டே இருக்கும். டச் ஆகி மேலே கீழே மூவ் ஆகும்போது ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்ஜின் ஆயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்ஜினில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹீட் இந்த ஆயில் உள்வாங்கி வெளியே கொடுக்கும். ஸோ அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த மெயின் பர்பஸ்ன்னு சொல்லலாம். ஒரு இன்ஜினுடைய ரிலையபிலிட்டிக்கு கூலிங் சிஸ்டம் மட்டும் இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் இல்லை. இந்த இன்ஜின் ஆயில் சரிவர ரீப்ளேஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணியிருக்கணும். அது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆயில் ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் பண்ணி ஆயில் ஃபில்டர்ஸை புதுசாக சேஞ்ச் பண்ணி ஆயில் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணணும். நார்மல் செடான் கார், ஒரு ஹோண்டா சிட்டியோ, ஸ்கோடா ரேபிடோ, இந்த மாதிரி ஒரு நார்மல் செடான் காரில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 லிட்டருக்கான ஆயில் பிடிக்கும். அதே ஒரு ஹேட்ச்பேக் வெஹிக்கிள், ஒரு ஸ்விஃப்ட் மாதிரி வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லிட்டர் கிட்ட ஆயில் பிடிக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் டாப் அப் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் பண்ணி ஆயிலை ஃபுல்லாக நீங்கள் ஊற்றி ஆயில் ஃபில்டர்ஸ்லாம் மாற்றினீங்க அப்படின்னா இன்ஜினுடைய லைஃப் ரொம்ப நாளைக்கு நீடிக்கும்னு சொல்லலாம். ஏன் ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினில் இருக்கக்கூடிய டெப்ரி, அதாவது சின்ன சின்ன டஸ்ட்டு, இந்த மெட்டல், அதாவது பிஸ்டனும் சிலிண்டரும் ஒன்று டச் ஆகி உரசறதுனால அதுலேருந்து வரக்கூடிய டெப்ரி, சின்ன சின்ன மெட்டல் டஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் வழியாக சர்க்குலேட் ஆகி உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும். அதை நேராக பம்பில் போய் ஒரு நாள் போய் கம்ப்ளீட்டாக ஜாம் ஆச்சு அப்படின்னா ஆயில் பம்ப் கம்ப்ளீட்டாக மாற்றுற மாதிரி வரும். பத்தாவதுக்கு ஆயில் ஃபில்டரை கிளாக் பண்ணி விட்டுரும். அப்போ உங்களுக்கு ப்ராப்பராக ஹீட்டிங் ஆகாது, லூப்ரிகேஷன் நடக்காது. அது இன்ஜினுடைய லைஃப்பை குறைக்கிறதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தி விட்டுரும். ஸோ அதனால் கான்ஸ்டண்ட்டாக நம்ம எப்பவுமே சர்வீஸ் கொடுக்கும்போது ஆயிலை ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் பண்ணி ரீஃபில் பண்ணி ஆயில் ஃபில்டரையும் நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ அது இன்னொரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காரை நீங்கள் ஓட்டும் பொழுது கரெக்டான ஆப்டிமல் ஸ்பீடில் ஓட்டணும்.
வேகமாக போகிறது முக்கியம் கிடையாது. ஆனால் சடனாக ரேஸ் பண்ணி சடனாக ஸ்லோ பண்ணி ரேஷாக வந்து வண்டி ஓட்டக்கூடாது. குறிப்பாக நீங்கள் இந்த ஓடோமீட்டரில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து ரெட் லைனை நோக்கி போகக்கூடாது. அது எப்பவுமே வந்து ஒரு க்ரீன் லைனில் ஒரு ஆப்டிமம் லெவல்லே வந்து மெயின்டைன் பண்ணணும். என்ஜின் ஸ்பீடு, அதாவது என்ஜினுடைய ரெவ்வை வந்து நம்ம கரெக்டான ஒரு லிமிட் ஃப்ரேமில் வச்சோம் அப்படின்னா என்ஜின் லைஃப்பும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லலாம். முக்கியமான ஃபன் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டொயோட்டா கார்களில் வந்து பார்த்திங்கன்னா என்ஜினுடைய மேக்ஸிமம் ஆர்பிஎம், அதாவது கிரிட்டிக்கல் ஆர்பிஎம் வந்து சப்போஸ் ஒரு 5000 ஆர்பிஎம் அப்படின்னு வச்சோம்னா அவங்க மேனுஃபேக்சர் சைடில் வந்து ஒரு 4000 ஆர்பிஎம்கே வந்து அவங்க ரெட் லைன் மார்க்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால் டிரைவர்ஸ் வந்து வண்டி ஓட்டும் பொழுது பார்த்திங்கன்னா 4000 தாண்டாமல் ஒரு 3500 3600க்கு வந்து அவங்க இன்ஜினை ரவ் பண்ணுற மாதிரி தான் ஓட்டுவாங்க. என்னதான் வண்டி வந்து நீங்கள் 5000 ஆர்பிஎம் வரைக்கும் நீங்கள் ரவ் பண்ணாலும் அந்த மேனுஃபேக்சர் சைடில் வந்து அவங்க வச்சுருக்கிற அந்த ரெட் லைன் மார்க்கிங் வந்து குறைச்சி கொடுத்துருக்கிற காரணத்தினால பொதுவாக டிரைவர்ஸ் எல்லாமே வந்து இன்ஜினை வந்து ஃபுல் த்ராட்டில் கொடுத்து அழுத்த மாட்டாங்க. இதுவே வந்து இன்ஜினுடைய லைஃப் வந்து அதிகம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லலாம். இந்த மாதிரி கிளவர் டாக்டிக்ஸில் வந்து டொயோட்டா நிறுவனம் யூஸ் பண்ணுறதுனால தான் அவங்களுடைய இன்ஜினுடைய லைஃப் வந்து அதிகமாக நீடிக்குதுன்னு சொல்லலாம். இது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் தான். பொதுவாக அவங்களோட இன்ஜின்ஸ் எல்லாமே ரொம்ப டாப் நாச்சான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து பயன்படுத்துவாங்க. ஹைலி இன்ஜினியர்டு இன்ஜின்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸோ அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ஜின் சைக்கிள். ஒரு இன்ஜினை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிகிட்டு போய் கம்ப்ளீட்டாக நிப்பாட்டி ஆஃப் பண்ணுறதை வந்து ஒரு இன்ஜின் சைக்கிளை குறிக்கும். நீங்கள் 5 கிலோமீட்டர் ஓட்டினாலும் சரி, 50 கிலோமீட்டர் ஓட்டினாலும் சரி, இல்லை 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டினாலும் சரி, ஒரு இன்ஜின் சைக்கிள் அப்படிங்கிறது நீங்கள் இன்ஜின் ஆன் பண்ணி வண்டி கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு போய் ஆஃப் பண்ணுறதை வந்து ஒரு சைக்கிளை குறிக்கும். நம்ம இன்ஜின் சைக்கிளை வந்து எவ்வளோ தூரம் ஆப்டிமல் எங்கேஜ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு காரினுடைய இன்ஜின் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2 விதமான சினேரியோவை எடுத்துக்கலாம். சினேரியோ நம்பர் 1ல் வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு 5 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போய் வண்டி ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு இன்ஜின் சைக்கிளை குறிக்கும். அதே இது நீங்கள் தினம் ஹைவேயில் ட்ரைவ் பண்ணுற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா, குறிப்பாக கோயம்புத்தூர் டு திருப்பூரோ இல்லை சென்னை டு மகாபலிபுரம் நீங்கள் போகிற ஆள் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா எப்படி 50-60 கிலோமீட்டர்ஸ் இல்லை 70 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் தினம் போயிட்டு வருவீங்க. அப்போ அந்த 50 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னாலே வந்து அது வந்து ஒரு என்ஜின் சைக்கிளை வந்து குறிக்கும். ஸோ இந்த 2 சின்னர்லையோ பார்த்தீங்க அப்படின்னாலும் என்ஜின் என்ன தான் வந்து ரன் ஆனாலும் அந்த என்ஜின் சைக்கிள் வந்து சிமிலராக தான் இருக்கும். இந்த 2 என்ஜினுக்குமே வந்து ஒரே லைஃப் தான் இருக்கும். நீங்கள் அதிகமான தூரம் ஓட்டினீங்க அப்படிங்கிற காரணத்தினால என்ஜின் ஃபெயிலியர் ஆகும்னு சொல்ல முடியாது. இல்லை நீங்கள் கம்மியான டிஸ்டன்ஸ் ஓட்டினதுனால என்ஜின் வந்து ரொம்ப நாளைக்கு எவர் லாஸ்டிங்காக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ என்ஜினுடைய சைக்கிள் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டராக வந்து இங்கே நம்ம பார்க்கணும். ஒரு என்ஜின் எடுத்திங்க அப்படின்னா இன்ஜினுடைய ஹெட் இருக்குது, அப்புறம் இன்ஜினுடைய பிளாக் இருக்குது. இன்ஜினுடைய ஹெட்டில் தான் வந்து இன்ஜெக்டர் வால்ஸ் ஆகட்டும் சரி, வால்வ் ட்ரெயின்லாம் இருக்கும். பிளாக்கில் பார்த்திங்கன்னா பிஸ்டன் ரிங் சிலிண்டர் எல்லாமே இருக்கும். ஹெட்டு பிளாக்னு 2 செப்பரேட் யூனிட் இருக்கிறதுனால தான் வந்து உங்களால் பிஸ்டனை வந்து இன்ஜினுக்குள்ளே அசம்பிள் பண்ணுறதுக்கு வழி கொடுக்கும். இன்ஜின் வந்து ஒரே பிளாக்காக ஒரு கம்ப்ளீட் யூனிட்டாக இருந்தது அப்படின்னா பிஸ்டனை வந்து உள்ளே சொருக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து இன்ஜினை 2 ஹாஃபாக பிரிச்சிருப்பாங்க, ஹெட் அண்ட் பிளாக். ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்கும் ஹெட்டுக்கும் நடுவில் வந்து இன்ஜின் கேஸ்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தின்னான ஒரு மெட்டல் பிளேட்டை வச்சு சாண்ட்விச் பண்ண மாதிரி லாக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வண்டி வந்து நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும் பொழுது ஹீட் ஆகி ரேப்பிடாக கூல் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இன்ஜினுடைய ஹெட்டும் இன்ஜினுடைய பிளாக்கும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், ஷ்ரிங்க் ஆகும் அதனுடைய சைஸில். ஏன்னா ஹீட் ஆச்சுன்னா எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் அதனுடைய டெண்டன்சி வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ட்ரை பண்ணும். கூல் டவுன் வச்சுன்னா வந்து ஷ்ரிங்க் ஆக ட்ரை பண்ணும். ஸோ அதே கான்செப்டில் வந்து என்ஜின் ஹெட்டும் பிளாக்கும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி கூல் டவுன் ஆகும். இதில் இன்னொரு விசித்திரமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா என்ஜின் ஹெட் வந்து எப்பவுமே அலுமினியமால் பண்ணியிருப்பாங்க, என்ஜின் பிளாக் வந்து காஸ்ட் அயர்ன் மெட்டீரியலால் பண்ணியிருப்பாங்க. அலுமினியம் வந்து வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும், வேகமாக கூல் டவுன் ஆகி ஷ்ரிங்க் ஆகும். ஆனால் காஸ்ட் அயர்ன் வந்து ஸ்லோவாக தான் எக்ஸ்பேண்ட் ஆகும், ஸ்லோவாக தான் கூல் டவுன் ஆகி ஷ்ரிங்க் ஆகும். இந்த ஃபினாமினாலே என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஹெட்டு போர்ஷனும் கீழே இருக்கிற பாட்டம் போர்ஷனும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி கூல் டவுன் ஆகிற காரணத்தினால ஒன்றோட ஒன்று உரசறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா நாளடைவில் நீங்கள் அடிக்கடி வண்டியை வந்து ஆன் பண்ணும்போது ரேப்பிடாக ஹீட் ஆகும், ரேப்பிடாக கூல் டவுன் ஆகிற ஃபினாமினால உங்களுக்கு என்ஜின் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால தான் என்ஜின் சைக்கிள் வந்து கிரிட்டிக்கலான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது இன்ஜினுடைய லைஃப்பில். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கார் என்ஜின்ஸ் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு டொயோட்டா நிறுவனத்தினுடைய 22R அப்படின்னு கூடிய என்ஜினை வந்து சொல்லலாம். பிறகு மெர்சிடிஸ் பென்ஸ் OM617 என்ஜினை சொல்லலாம்.
ஹோண்டாவுடைய ஐவிடெக் மற்றும் பி சீரிஸ் இன்ஜின்ஸை சொல்லலாம். வோல்வோவுடைய ரெட் பிளாக் இன்ஜினை கூட நீங்கள் சொல்லலாம். இது ரொம்பவே ரிலையபிளான ஃபேமஸான இன்ஜின்ஸ் ஆட்டோமொபைல் துறையில் வச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜினுடைய லைஃப்பை தீர்மானிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா கரெக்டான இன்ஜின் கூலிங் சிஸ்டம்னுடைய சர்வீசிங் சொல்லலாம். ரெண்டாவது ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட், ஆயில் ஃபில்டர் ரீப்ளேஸ்மெண்ட், கிளாகிங்கை அவாய்ட் பண்ணுறக்கும், ஃபிக்ஷனை அவாய்ட் பண்ணுறக்கும், பிஸ்டனும் இன்ஜின் ஹெட்னுடைய ஃபிக்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கான வழிவகுக்கிறதே இந்த ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட் தான். மூன்றாவது இன்ஜின் சைக்கிளை ஆப்டிமமாக பயன்படுத்துறது. அது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வண்டி யூஸ் பண்ணுவாங்க. நாலாவது பார்த்திங்கன்னா இன்ஜினை யூஸ் பண்ணணும், அப்யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது நீங்கள் ஃபுல் த்ராட்டில் கொடுத்து மேக்ஸிமம் ரெவ் பண்ணி ஹை ஆர்பிஎம்மில் போட்டு அழுத்தி ரேஷ் டிரைவிங் பண்ணக்கூடாது. இந்த இஷ்யூ அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்ஜினுடைய லைஃப் உங்களுக்கு ரொம்ப நாள் நீடிக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் இன்ஜினுடைய ரிலையபிலிட்டி, அதனுடைய மெயின்டெனன்ஸ் இதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது தகவல்கள் தெரியும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யலாம். வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் புது வியூவராக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டுடேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.